வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக ஒரு அதிர்ச்சியான தகவல் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றியடைந்தால் தமிழகத்தை சார்ந்த எம்பிகளுக்கு, அதுவும் திமுகவை சார்ந்த எம்பிகளுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஒதுக்கப்படாது என்ற செய்தி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதற்கு முன்பாக முதலில் இந்தியா கூட்டணி வெற்றியடைய வேண்டும், இது நடக்காத காரியம் என்று பல்வேறு தரப்பினர்கள் கூறி வருகிறார்கள். ஒருவேளை உட்கட்சிகளில் மோதல்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்கூட்டியே வெற்றியடைந்து விட்டால் ஆலோசனை கூட்டம் அதற்கு பிறகு நடத்துவதற்கான வாய்ப்புகள் சாத்தியமில்லை என்பதற்காகத்தான் முன்கூட்டியே வெற்றியடைந்தால் அமைச்சர் தொகுதிகள் எத்தனை வழங்கப்படும், எத்தனை அமைச்சர்கள் ஒதுக்கப்படுவார்கள், கூட்டணிக்கு எத்தனை அமைச்சர்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்ற ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை டெல்லியில் நடைபெற்றது. இதில் ஒரு அமைச்சர்கள் கூட திமுகவை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் கூட்டணிக்கு மட்டும்தான் இவர்களது பங்களிப்பை தவிர அமைச்சர்களாக இவர்கள் தேர்வு செய்ய மாட்டார்கள் என்ற தகவல் தற்பொழுது இந்தியா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ளார். இதனால் கூட்டணி வெற்றியடைவதற்கு முன்பாகவே திமுகவை ஒதுக்கிவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி வெற்றியடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனால் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறிய போதும் கூட அவருக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கப்படாது என்ற செய்தியை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. நாடு முழுக்க 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் 19, ஏப்ரல் 26 மற்றும் மே 7 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் 3 கட்ட தேர்தல் முறையே 66.1%, 66.7% மற்றும் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது 2019 தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது என்றும், இந்த நிலையில் கடந்த வாரம் 4ஆம் கட்ட தேர்தல் 9 மாநிலங்களில் ஒரு யூனியன் பிரதேசத்திலும் நடந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளிலும் தேர்தல் நடந்துள்ளது. இதில் 67.25% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கடந்த வாரம் 6 மாநிலங்களில் 5ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. இதில் 60.48% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. நேற்று 6ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற 6வது கட்ட தேர்தலில் 8 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் மொத்தம் 889 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். நேற்று 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் தேர்தலை சந்தித்த 58 தொகுதிகளில் தோராயமாக 61.75% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் காலை முதல் வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது என்றும், இனி கடைசியாக 7ஆம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது. 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடக்க உள்ளதால் ஜூன் 4ஆம் தேதி இறுதி கட்ட வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா கூட்டணி வெற்றியடைந்தால் திமுகவிற்கு ஒரு அமைச்சர் பதவி கூட வழங்கப்படாது என்பதை ஆணித்தரமாக ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.